வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனா பெரிய நடிகர்களை வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை பாதியிலேயே நிறுத்தியிருப்பாங்க. அப்படி இல்லைனா அந்த படத்தை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் கூட இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில படங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் 30க்கும் மேற்பட்ட படங்கள் பாதியிலேயே டிராப் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன படங்கள்லாம் அந்த மாதிரி பாதியிலேயே டிராப் ஆச்சு, எதனால் அந்த படங்கள் டிராப் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம். தளபதி விஜயோட யோகன் அத்தியாயம் 1. நம்ம கௌதம் மேனன் தளபதி விஜய் வச்சு இந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு சீரீஸாவே எடுக்கிறதா இருந்தாரு. அதாவது இந்த படத்துல நம்ம விஜய் வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு ஏஜென்ட்டா இருப்பாரு. அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகனா தான் விஜய் இந்த படத்துல நடிக்கிறதா இருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துல வர ஹீரோயினை தான் நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனா இந்த படம் வழக்கமான விஜயோட படம் மாதிரி இல்லாம பார்க்கவே முழுக்க இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்திருக்கு. அதனால விஜய் தன்னோட ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. சோ அதனால இந்த படமும் டிராப் ஆயிருச்சு. கமல்ஹாசனோட ரோபோ படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் ரோபோ. இந்த படத்துல முதல்ல கமல்ஹாசன் தான் நடிக்கிறதா இருந்தது. சங்கர் சார் இந்தியன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா கமலை வச்சு தான் இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாரு. கமலுக்கு ஜோடியா பிரீத்தி ஜிந்தா தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க இருந்தாங்க. போட்டோ ஷூட் எல்லாம் கூட இந்த படத்துக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா இந்த படம் டிராப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சங்கர் சார், அன்னியன் பாய், சிவாஜி இந்த படங்களை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரஜினி சாரை வச்சு இந்த ரோபோ படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படம் தான் இப்போ எந்திரன். ஜக்கு பாய் பாபா படத்தோட தோல்விக்கு அப்புறமா ரஜினிகாந்த் இனிமேல் சினிமாவிலிருந்து விலகி அரசியலுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பயங்கரமா பரவிட்டு இருந்தது. அந்த டைம்ல தான் ஜக்கு பாய் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வெளியாச்சு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு KS ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ண போறதாகவும் அந்த படத்துக்கு AR ரகுமான் இசையமைக்க போறதாகவும் செய்திகள் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஐஸ்வர்யா ராய் தான் ஹீரோயினா நடிக்கிறதா இருந்தது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் கூட இந்த படத்துக்கு வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரத்குமார் வச்சு நம்ம KS ரவிக்குமார் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ரஜினி சார் சொல்லியிருந்தாரு, இந்த படத்தோட கதை வந்து பாஷா படத்தோட கதை மாதிரியே இருந்ததுனால தான் இந்த படத்துல இருந்து நான் விலகிட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அடுத்ததா அஜித்தோட மிரட்டல். தீனா படத்தோட வெற்றிக்கு அப்புறமா AR முருகதாஸ் வந்து அஜித்தை வச்சு மிரட்டல் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறதா இருந்தாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் கூட வெளியாயிருச்சு. அஜித் அந்த போஸ்டர்ல ஒரு மாசான லுக்ல இருப்பாரு. இதை பார்த்துட்டு அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆனாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் வந்து டிராப் ஆயிருச்சு. இந்த படத்துக்காக போட்டோ ஷூட் எல்லாம் கூட நடத்தியிருந்தாங்க. அஜித் இந்த படத்துல 6 பேக் வச்சு நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட கதையை கொஞ்சம் மாத்தி நம்ம சூர்யாவை வச்சு கஜினி அப்படிங்கிற பேர்ல எடுத்திருந்தாரு நம்ம AR முருகதாஸ். அடுத்ததா சிம்புவோட கான். நம்ம செல்வராகவன் சிம்புவை வச்சு பயங்கரமான ஒரு ஸ்பை த்ரில்லர் படமா இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல சிம்பு பயங்கர பக்தி பரவசமான ஒரு மனிதனா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த படமும் ஒரு சில காரணங்களால டிராப் ஆயிடுச்சு. இதை பத்தி சிம்பு அண்ட் செல்வராகவன் 2 பேருமே சொல்லியிருக்காங்க, நிச்சயமா இந்த படத்தை மறுபடியும் எடுப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ராணா. நம்ம KS ரவிக்குமார் ரஜினியை வச்சு பாகுபலி மாதிரி ஒரு பீரியட் படமா எடுக்கிறதா இருந்தாரு. தீபிகா படுகோன் தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அந்த டைம்ல உடம்புக்கு சரியில்லாம போனதால இன்னும் ஒரு சில காரணங்களாலையும் பாத்தீங்கன்னா இந்த படம் எடுக்காம அப்படியே டிராப் ஆயிருச்சு. அடுத்ததா தளபதி விஜயோட பகலவன். நம்ம சீமான் தளபதி விஜயை வச்சு இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தது. இது வந்து பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் படமா இருந்தது. சீமான் அந்த டைம்ல அரசியல்ல இறங்கிட்டதால தளபதி விஜய் வந்து இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் நடிகர் ஜீவா கிட்ட போய் இந்த கதையை சீமான் சொல்லியிருக்காரு. ஆனா அவரும் இந்த படத்துக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி நடிக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிம்பு இந்த படத்தில் நடிக்கிறதா நம்ம அண்ணன் சீமானே சொல்லியிருக்காரு. இது வந்து அரசியல் படமா இருக்கிறதுனால மற்ற நடிகர்கள் யாரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சிம்பு தான் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிறாரு. ஆனா ப்ரொடியூசர் யாருமே இந்த படத்தை தயாரிக்க முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த படமும் டிராப் ஆயிருச்சு. அடுத்ததா அஜித்தோட காங்கேயன். வரலாறு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா அந்த படத்தோட டைரக்டர் KS ரவிக்குமார் வந்து அஜித்தை வச்சு எடுக்கிறதா இருந்த படம் தான் இந்த காங்கேயன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா 4 கெட்டப்ல அஜித் நடிக்கிறதா இருந்தாரு. அவருக்கு ஜோடியா அசின் தான் இந்த படத்துலயும் நடிக்கிறதா இருந்தாங்க. இந்த படத்தோட போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்தது இந்த படத்துக்கு. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் டிராப் ஆயிருச்சு. அடுத்ததா சிம்புவோட கெட்டவன். வல்லவன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சிம்பு இந்த படத்தை அவரே டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறதா இருந்தாரு. இந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா பிரபலமாச்சு. ஜெனிலியா இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க இருந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி லேகா வாஷிங்டனும் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க இருந்ததா சொல்றாங்க. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கூட ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் பாதியிலேயே டிராப் ஆயிருச்சு. அடுத்ததா துருவ நட்சத்திரம். கௌதம் மேனன் 2013ல சூர்யாவை வச்சு இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாரு. இந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா சூர்யா இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் 2015ல விக்ரம வச்சு இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு நம்ம கௌதம் மேனன். ஆனா பல வருஷமா இந்த படத்தை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகல. இந்த படத்தை கௌதம் மேனன்
படத்தைனே டைரக்ஷன் பண்ணி அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. கமல் சாரோட மருதநாயகம் ஃபேன்ஸ் எல்லாமே இப்போவும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் எதுனா அது இந்த மருதநாயகம் படம் தான். ஏன்னா கமல் சாரே இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி அவரே இந்த படத்தில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக ஒவ்வொரு சீனையும் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மாண்டமான பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்துட்டு இருந்தாரு. இந்த படத்தோட லான்ச்சுக்காக இங்கிலாந்து ராணி எலிசபெத் 2 கூட வந்திருந்தாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் இவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக போனதால இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் இந்த படத்தை மறுபடியும் எடுக்க முயற்சி பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா சிம்புவோட வேட்டை மன்னன் டைரக்டர் நெல்சன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கோலமாவு கோயிலா படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே முதல் படமா நெல்சன் இந்த படத்தை தான் எடுத்திருக்காரு. சிம்புவை ஹீரோவாகவும் அன்சிகாவை ஹீரோயினாகவும் வச்சு எடுத்திருக்காரு. ஜெய்தா இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. பாதி படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில காரணங்களால இந்த படமும் டிராப் ஆயிருச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டீசர் எல்லாம் கூட வெளியாயிருச்சு. அடுத்ததா கருப்பு ராஜா வெள்ளை ராஜா விஷாலன் கார்த்திகை வச்சு நடிகர் பிரபுதேவா டைரக்ஷன் பண்றதா இருந்தது. இந்த படத்தை நடிகர் சங்க கட்டடத்துக்காக விஷாலன் கார்த்திக் 2 பேருமே இந்த படத்துல சம்பளமே இல்லாம நடிக்கிறதா இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதாவும் இருந்தது. அப்புறம் அந்த டைம்ல நடிகர் சங்க தேர்தல் வந்துருந்துச்சு. அதனால விஷால் அவர்கள் சரியா ஷூட்டிங் வர முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் டிராப் ஆயிடுச்சு. அடுத்ததா கரிகாலன் நம்ம விக்ரம் அவர்கள் ஹீரோவாகவும் ஜரீன் கான் ஹீரோயினாகவும் நடிக்க இருந்த படம் தான் இது. எல் கண்ணன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதா இருந்தது. இந்த படத்தோட டீசர் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்காக மறுபடியும் விக்ரம் வந்து கெட்ச் அப்படிங்கிற படத்தை நடிச்சு கொடுத்திருந்தாரு. அடுத்ததா திருடன் போலீஸ் 2006 தனுஷ் நடிக்கிறதா இருந்த படம் தான் இது. இந்த படத்தை அவரே தயாரிக்கிறதா இருந்தாரு. ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கிருஷ்ணா தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் பாதியிலேயே டிராப் ஆயிருச்சு. அடுத்ததா சூதாடி நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தனுஷ் சமந்தாவை வச்சு எடுக்கிறதா இருந்த படம் தான் சூதாடி. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு 5 நாள் போனதுக்கு அப்புறமா இந்த படத்தோட கதை வந்து ஆடுகளம் படத்தோட கதை மாதிரியே இருந்திருக்கு. அதனால இந்த படத்தோட கதையை கொஞ்சம் மாத்தணும்னு சொல்லி இந்த படத்தையும் டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட கதையை கொஞ்சமா மாத்தி தான் வட சென்னை படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா சிம்புவோட ஏசி அதாவது நம்ம எஸ்.ஜே. சூர்யா வந்து சிம்பு மற்றும் அசினை வச்சு ஏசி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதா இருந்தாரு. சிம்புவோட முதலெழுத்தையும் அசீனோட முதலெழுத்தையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு ஏசி அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. இந்த படத்துக்காக போட்டோ ஷூட் எல்லாம் கூட எடுத்திருந்தாங்க. ஃபேன்ஸ் மத்தியில அந்த போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா பிரபலம் ஆச்சு. இருந்தாலும் ஒரு சில காரணங்களால இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அடுத்ததா வசந்தகுமரன் இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி ஹீரோவாகவும் பிந்து மாதவி ஹீரோயினாகவும் நடிக்க இருந்தாங்க. டைரக்டர் ஆனந்த் குமரேசன் தான் இந்த படத்தை இயக்க இருந்தாரு. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு. அடுத்ததான் மாலை நேரத்து மயக்கம் நம்ம செல்வராகவன் மயக்கம் என்ன படத்துக்கு அப்புறமா தனுஷ் வச்சு இந்த படத்தை தான் எடுக்கிறதா இருந்தாரு. ஏன்ட்ரியா தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு நடிகரை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடுத்ததா சென்னையில் ஒரு மழைக்காலம் 2009 கௌதம் மேனன் த்ரிஷாவை வச்சு எடுக்கிறதா இருந்த படம் தான் இது. அதாவது விண்ணை தாண்டி வருவாய படத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தாங்க. த்ரிஷா இந்த படத்துல ஹீரோயினாகவும் புதுமுக நடிகர்கள் ஹீரோவாகவும் இந்த படத்துல நடிக்கிறதா இருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் 75% முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை ஒரு சில காரணங்களால டிராப் பண்ணிட்டாங்க. அடுத்ததா விஜய் சேதுபதியோட இடம் பொருள் ஏவல் டைரக்டர் சீனு ராமசாமி வந்து விஜய் சேதுபதி மற்றும் விஷ்ணு விஷால் இவங்க 2 பேரையும் வச்சு எடுத்த படம் தான் இது. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தை முழுசாவே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சில பினான்சியல் காரணத்தால வந்து இந்த படமும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அடுத்ததா காதல் டு கல்யாணம் நம்ம ஆரியாவோட தம்பி சத்யா தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை முழுசாவே எடுத்து முடிச்சிட்டாங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால இந்த படமும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அடுத்ததா பேசு அப்படிங்கிற ஒரு படம் ஃபுல்லா புதுமுகங்களை வச்சு எடுத்திருக்காங்க. நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தை முழுசாவே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. புதிய திருப்பங்கள் நந்தான் ஏன்ட்ரியா ஆகியோர் நடிச்ச இந்த படம் முழுசாவே எடுத்து முடிச்சிட்டாங்க இந்த படத்தை. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அடுத்ததான் நம்ம அருண் விஜய் வா டீல் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை முழுசாவே எடுத்து முடிச்சிட்டாங்க. ட்ரெய்லர் எல்லாம் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அடுத்த படம் நரகாசுரன் கார்த்திக் நரேன் டைரக்ஷன்ல அரவிந்த் சாமி சந்தீப் கிசான் ஆகியோர் நடிப்புல உருவாயிருக்கிற படம் தான் நரகாசுரன். இந்த படத்தை முழுசாவே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில காரணங்களால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஒத்தைக்கு ஒத்தைன்னு அதர்வா ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகல. சமுத்திரகனியோட அப்பா 2 த்ரிஷாவோட கர்ஜனை இந்த படங்களை எல்லாமே முழுசாவே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில காரணங்களால இந்த படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அடுத்ததா சிகப்பு ரோஜாக்கள் 2 கமல் சாரை வச்சு பாரதி ராஜா எடுத்திருந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பார்ட் 2 படமா பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் வந்து எடுக்கிறதா இருந்தது. இந்த படத்துல ரஜினியோட மருமகன் அதாவது சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் விசாகன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறதா இருந்தாரு. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு. அடுத்ததா மாரியப்பன் அதாவது ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கின மாரியப்பனோட வாழ்க்கையை தான் படமா எடுக்கிறதா இருந்தாங்க. நம்ம தனுஷோட வைஃப் ஐஸ்வர்யா தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதா இருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும்
படமும் டிராப் ஆயிருச்சு. அடுத்ததான் மாதவனோட நான் அவள் அது. மாதவன் ஹீரோவாகவும் சதா ஹீரோயினாகவும் நடிச்ச படம் தான் இது. 2006லயே இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட போஸ்டர் டீசர்லாம் கூட வெளியாயிருச்சு. ஜிவி பிரகாஷ், தரன் அப்படின்னு 4 பேர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில பினான்சியல் காரணங்களால இந்த படம் பாதியிலேயே டிராப் ஆயிருச்சு. தமிழ் படத்தை டைரக்ஷன் பண்ண CS அமுதனோட 2வது படம் தான் இது. அதனாலதான் இந்த படத்துக்கு 2வது படம் அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. விமலன், ரம்யா நம்பீசன் ஆகியோரை வச்சுதான் இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படமும் டிராப் ஆயிருச்சு. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது படங்கள் விட்டு போயிருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தமிழ் சினிமாவில் இருக்கிற பெஸ்டான வில்லன்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தியும், ஹீரோக்கள் என்னென்ன படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் நேரடியாக மோதிய ரஜினி, கமல் படங்கள், விஜய், அஜித் படங்கள் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்கலைன்னா மறக்காம பாருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.